afternoon everyone. Savitri welcome you all for the second session of today, and in the first session we have discussed Newton's inverse square law and one problem. Hope you all understood. In this session we are going to deal a gravitational field. So there is a big relation between a gravitational field and electrostatic field, which you are going to learn next year. Whatever we are going to learn in a gravitational field, as such you will have in the first lesson of our first chapter of 12th standard. So this topic is highly important. Typically the same explanation you will have in electrostatic field also. Okay, so the gravitational field has got great importance because the same topic, almost the explanation is the same except the expression. So you will have in 12th standard also. So like electrostatic field, that is force existing between two charges. Here in gravitational field, force existing between two masses. So we will have the same explanation almost for the gravitational field and as well as electrostatic field. So if you listen this chapter, that is this topic, that is equivalent to learning first chapter of 12th standard. Okay, so listen carefully, okay, so that you can understand the 12th standard portion also very easily if you listen this class, okay, properly. Okay, so I am Savitri here to discuss gravitational field. Yes, so if you like this video, please share, view and subscribe. Let us start today's session, which is gravitational field. Okay, so we are discussing about gravitational field. So the field is the space around a mass. இப்போ நீ இந்த இடத்துல ஒரு மாஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த மாஸை சுற்றி நமக்கு வந்து கட்டாயம் வந்து ஃபீல்டு இருக்கும். ஓகே, ஒரு இன்விசிபிள் ஃபீல்டு ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். அதை நம்மளால் பார்க்கவோ அல்லது ஃபீல் பண்ணவோ நம்மளால் முடியவே முடியாது. இப்போ இந்த இடத்துல ஒரு மாஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு மாஸ் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மாஸ்னால் எது வேணா இருக்கலாம். அது ஸோ ஒரு ட்ராலியாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆப்ஜெக்ட், எந்த ஆப்ஜெக்ட்னா நீ வச்சுக்கலாம், அதான் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல மாஸ் வச்சேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாஸை சுற்றி நமக்கு தன்னால் ஒரு இன்விசிபிள் ஃபீல்டு கிரியேட் ஆகிருக்கும். அதை வந்து நம்மளால் உணரவே முடியாது, அதை பார்க்கவோ அல்லது ஃபீல் பண்ணவோ நம்மளால் முடியவே முடியாது. ஓகே, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இப்போ சப்போஸ் இந்த இடத்துல ஒரு மாஸ் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கும் போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து தன்னால் இப்படி சர்ன்னு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஓகே, ஸோ இப்படி மூவ் ஆகுதுன்னா நம்மளாம் என்ன சொல்லுவோம், பெரியோ பிசாசோ வந்துருச்சு, அதனால தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து தூக்கி போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை. ஸோ ஆனால் தன்னால் மூவ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் ஏதோ ஒரு சோர்ஸ் வந்து திரைமறைவில் நமக்கு இருக்கும். இது வந்து ஒரு ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஸ்க்ரீனுக்கு பேக்கில் வேறு ஏதோ ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே ஒரு மாஸ் இருக்குது. இந்த மாஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோர்ஸ் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெஸ்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இந்த மாஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாஸ் வந்து மூவ் ஆகுது. அப்போ சம் ஃபோர்ஸஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த மாஸ். அப்போ ஒரு மாஸ் இருந்தால் கட்டாயம் அந்த இடத்துல என்ன இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, மாஸ் இருந்தால் தன்னால் கட்டாயம் என்ன இருக்கும், ஃபோர்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ மாஸ் வந்து அப்ளைஸ் ஃபோர்ஸ் ஆன் அ பாடி. ஓகே, ஸோ அப்போ என்னது, ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன டூ டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம், இன்னொன்று நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் வந்து ஃபிசிக்கல் டச் இருந்தால், ஃபோர்ஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்ஸ் டியூ டு ஃபிசிக்கல் டச் அப்படி இருந்தால் அதை கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இஃப் there is no physical touch between the two objects, we say that as a non contact force அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஓகே, ஸோ ஃபோர்ஸஸை டூ கைண்ட்ஸாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று கான்டாக்ட், இன்னொன்று வந்து நான் கான்டாக்ட். இப்போ எதெல்லாம் நம்ம கான்டாக்ட் ஃபோர்ஸில் சொல்லலாம் அப்படின்னா, புஷ் இஸ் தி கான்டாக்ட் ஃபோர்ஸ், புல். ஓகே, ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு என்னென்னலாம் நம்ம எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் ஃபார் கான்டாக்ட் ஃபோர்ஸ், புஷ் ஓகே இஸ் அ கான்டாக்ட் ஃபோர்ஸ். தென் புல் we can say contact force. Then we can say normal force is a contact force. Okay, then we can say frictional force. Okay, frictional force is a contact force. Okay, and then force due to air resistance force, இதை வந்து contact force ன்னு சொல்லலாம். Okay, and then we can say applied force as a contact force. ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸை எல்லாமே நம்ம கான்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். இப்போ கான்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னென்ன, புஷ். ஓகே, ஏன்னா புஷ் ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்டை டச் பண்ணாமல் புஷ்ஷே பண்ண முடியாது.
சரியா? புஷ் இஸ் அ கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் கான்டாக்ட் இருக்கு. ஓகே, ஃபிசிக்கல் டச் இருக்கு. அது மாதிரி புல், ஒரு ஆப்ஜெக்டை நான் பிடிச்சி இழுக்கணும். இப்போ பிடிச்சி இழுக்கணும்னு என்ன செய்யணும்? கான்டாக்ட் இருக்கணும். ஸோ புல் இஸ் அ கான்டாக்ட் ஃபோர்ஸ். அண்ட் தென் நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் என்னது? இப்போ ஒரு ஆப்ஜெக்டை ஒரு டேபிள் மேலே வச்சிருக்கேன். ஓகே, அந்த டேபிள் என்ன பண்ணும்? அந்த ஆப்ஜெக்ட் மேலே அல்லது புக்கு மேலே என்ன பண்ணும்? ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். அதுதான் என்னது? நார்மல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸை பற்றி நம்ம நிறையவே படிச்சிருக்கோம். ஓகே, அது நார்மல் ஃபோர்ஸ். அடுத்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு சர்ஃபேஸ் மேலே மூவ் பண்ணுறேன். ஓகே, மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்? கட்டாயம் ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் பி தேர். ஓகே, unless and otherwise the surface is smooth. ஓகே, பாலிஷ்டு ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தால் ஃப்ரிக்ஷன் இருக்காது. இல்லாட்டினா என்ன இருக்கும்? கட்டாயம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அது மாதிரி ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஏரில் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா வச்சுக்கோங்க, கட்டாயம் அதில் வந்து ஃப்ரிக்ஷனல் அது ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் கான்டாக்ட் ஃபோர்ஸ் தான். அது மாதிரி அப்ளைடு ஃபோர்ஸ், நம்ம அப்ளை பண்ணுற எல்லா ஃபோர்ஸுமே கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் தான். ஓகே, அப்போ we can categorize these forces as contact forces. ஏன் இதை நம்ம கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம்? பிகாஸ் they have got physical touch. ஓகே, the two object which are in interaction. ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து இன்டராக்ஷனில் இருக்க டூ ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் ஃபிசிக்கல் டச் இருந்தால் அதை நம்ம வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் நம்ம கான்டாக்ட் ஃபோர்ஸில் கேட்டகரைஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அனதர் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் என்னது? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அப்போ ஓகே, அப்போ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு நம்ம எதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம்? we can give example for நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். எதை தான் நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம்? ஓகே, ஸோ இப்போ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் ஃபிசிக்கல் டச் இருக்கக்கூடாது, ஆனால் ஃபோர்ஸ் இருக்கணும். ஓகே, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் ஃபிசிக்கல் டச்சே இல்லாமல் கூட ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படிங்கிறது நீ யோசிக்கலாம் இல்லை, ஆனால் ஃபோர்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லலாமா? என்ன எக்ஸாம்பிள்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, தென் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ். Electrical force is a non-contact force. Okay, and then magnetic force is a non-contact force. Okay, these three forces are example for non-contact forces. இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே போடுறேன். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் எர்த்தை வந்து இது டச் பண்ணுதா? இல்லை. இந்த ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தை வந்து டச் பண்ணிட்டு இருக்கா? இப்போ இல்லை. இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே மேலே இருக்குது, எர்த்துக்கு மேலே இருக்குது. ஓகே, இப்போ நான் இதை ட்ரா பண்ணுறேன். ஸோ த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபாலிங் டவுன். ஓகே, ஸோ இப்போ ஃபால் ஆகிறதுக்கு என்ன ரீசன்? இது எர்த்துக்கும் இதுக்கும் நடுவில் கான்டாக்டே கிடையாது. இருந்தாலும் இது என்ன ஆகுது? எர்த்தை நோக்கி அட்ராக்ட் ஆகுது இல்லை? அப்போ இந்த ஃபோர்ஸை என்ன சொல்லலாம்? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் நம்ம சொல்லலாம் இல்லை? ஸோ திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் அட்ராக்டட் பை தி எர்த். ஓகே, தோ there is no contact, physical touch between இந்த ஆப்ஜெக்ட் as well as earth. எர்த்துக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நடுவில் ஃபிசிக்கல் டச்சே இல்லாட்டினா கூட இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது? எர்த்தை நோக்கி அட்ராக்ட் ஆகுது. அப்போ இந்த ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அது மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ். ஓகே, எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் என்னது? நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ரப் யுவர் ஹேர் வித் கோம். ஓகே, ட்ரை ஹேர், ஆயிலே அப்ளை பண்ணாத ட்ரை ஹேரில் கோம் வச்சு நல்லா தேய். ஓகே, அல்லது ஒரு உலன் கிளாத் அதில் வந்து நல்லா வந்து கோம்பை தேய்ச்சிட்டு கொஞ்சம் பிட்ஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துட்டு அந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பரை ஓகே ஸோ அந்த இது பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா, பிட்ஸ் ஆஃப் பேப்பர் பக்கத்தில் அந்த கோம்பை கொண்டு போனீங்கன்னா என்னாகும்? எல்லா பிட்ஸ் ஆஃப் பேப்பரும் கோம்பை நோக்கி அட்ராக்ட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ கோம்புக்கும் அந்த பிட்ஸ் ஆஃப் பேப்பருக்கும் கான்டாக்டே இல்லை. அப்படி இருந்தாலும் பேப்பர் பிட்ஸ் என்னாகும்? தன்னாலே மேலே ஏறி வந்து கோம்பில் அட்ராக்ட் ஆகிக்கும். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். சரியா? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ என்னது? ஒரு கோம்பை எடுத்துக்கிற, கோம்பை வந்து ட்ரை ஹேரில் வந்து என்ன பண்ணுற? ஓகே, ஸோ இது கோம் பண்ணிவிட்டு பிட்ஸ் ஆஃப் பேப்பர் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா ஆல் த பேப்பர்ஸ் வில் பி ஸ்டிக்கிங் டுவர்ட்ஸ் தி கோம். ஸோ விதவுட் கான்டாக்ட் பிட்வீன் comb and the bits of paper, all the bits of paper are attracted towards the comb. இது எக்ஸாம்பிள் ஃபார் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உனக்கு தெரிஞ்சது தான் இல்லை? ஒரு மேக்னெட்டை வந்து பக்கத்தில் கொண்டு போகிற எது? அயன் பீசஸ் பக்கத்தில். அயன் பீசஸ்க்கும் மேக்னெட்டுக்கும் டச் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்படி இருந்தாலும் என்ன ஆகும்? அயன் பீசஸ் வில் பி ஸ்டிக்கிங் டுவர்ட்ஸ் தி ஓகே மேக்னெட். ஸோ திஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஓகே நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்.
ஸோ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் அப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் ஃபோர்ஸ் இருக்கணும்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஃபிசிக்கல் டச்சில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து டச் பண்ணாலும் ஃபோர்ஸ் இருக்கும், டச் பண்ணாட்டா கூட ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபோர்ஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்டராக்ஷன் we are classifying into two. One is contact force and another one is non contact force. ஓகே, ரெண்டு விதமாக நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம் ஃபோர்ஸஸை. ஓகே, இப்போ கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம புல் பண்ணுறோம் நம்ம அல்லது புஷ் பண்ணுறோம். அப்படி புஷ் பண்ணும் போதோ புல் பண்ணும் போதோ நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும், அந்த ஃபோர்ஸை மெஷரும் பண்ண முடியும். சரியா? ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை அது 5 நியூட்டனா அல்லது 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறியா? ஓகே, ஸோ டிபெண்டிங் அப்பான் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ இங்கே ஒரு பெரிய இது பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை நீ புஷ் பண்ணணும். அந்த பாக்ஸை புஷ் பண்ணுறதுக்கு நீ வந்து என்ன செய்யணும், ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, அந்த ஃபோர்ஸ் வந்து சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டை பொறுத்து இருக்கும். சில ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து 5 நியூட்டன் அப்ளை பண்ணாலே போதும், சில ஆப்ஜெக்ட்டுக்கு 10-15 நியூட்டன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ டிபெண்டிங் அப்பான் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபோர்ஸோட மேக்னிடியூடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த ஃபோர்ஸை நம்மளால் மெஷர் பண்ண முடியுது, நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை ஃபீல் பண்ணவும் முடியும். எதில்? கான்டாக்ட் ஃபோர்ஸில். ஆனால் இதுவே நான் கான்டாக்ட் ஃபோர்ஸாக இருந்தால் அந்த ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபீல் பண்ணக்கூட முடியாது, நம்மளால் அதை பார்க்கவும் முடியாது, ஃபீல் பண்ணவும் முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் எர்த் அண்ட் த சன். இல்லை, சன்னு வந்து எங்கேயோ இருக்குது, எவ்வளவோ லார்ஜ் டிஸ்டன்ஸில் இருக்குது, எர்த் எங்கேயோ இருக்குது. ஸோ சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் ஃபிசிக்கல் டச்சே கிடையாது. அப்படி இருந்தால் கூட சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இல்லை, ஸோ எர்த்துக்கு மட்டும் இல்லை, எல்லா பிளானட்ஸுமே சன்னை சுற்றி வருது. அப்போ சன் வந்து எல்லா பிளானட்ஸ் மேலேயும் ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த பிளானட்டோட சன் வந்து ஃபிசிக்கல் டச்சில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் கூட ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸ் இன்விசிபிள் ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் நாட் ஆக்சுவலி இன் கான்டாக்ட், ஸோ விச் ஆர் அட் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ். ஒன்று சன்னு ஒன்று எர்த்து, ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸில் இருக்குது, ரெண்டுத்துக்கும் டச்சே கிடையாது, ஃபிசிக்கல் டச்சே கிடையாது. அப்படி இருந்தும் என்ன ஆகுது, there is a force existing between, invisible force, ஓகே, existing between sun and the earth. ஓகே, அந்த இன்விசிபிள் ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ சன்னுக்கும் பிளானட்டுக்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லலாம், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த நான் கான்டாக்ட் ஃபோர்ஸை மெஷர் பண்ணணும்னா, ஃபீல் பண்ணணும்னா நம்ம ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அந்த டேர்ம் தான் கிராவிடேஷனல் ஃபீல்டு. சரியா? இப்போ in order to measure the non-contact forces, in order to understand and measure the strength of the non-contact forces, we are introducing the concept of gravitational field. அப்போ gravitational fieldனு ஒன்று இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அந்த non-contact force-ஐ மெஷர் பண்ணவோ அல்லது ஃபீல் பண்ணவோ முடியும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா gravitational field அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணோம்? in order to measure the strength of and in order to understand the force between the two objects. So we are introducing the gravitational field. Okay, yes, are you all clear? So why to introduce the gravitational field? So in order to understand and feel the strength of the force which is existing between two objects which are not in actual contact with each other. ரெண்டு ஆப்ஜெக்ட் கான்டாக்ட்ல இல்லாட்டினா கூட அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் ஃபோர்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியுது. அந்த ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கும் அந்த ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கும், அப்போ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கும் ஃபீல் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒன்று தேவைப்படுது. அதுதான் என்னன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகே, அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம். ஓகே, நவ் லெட் அஸ் கன்சிடர் அ பாடி ஆஃப் மாஸ் m. Okay, so we are considering a body of mass m1. Okay, so நம்ம வந்து ஒரு பாடி எடுத்துக்கலாம், அந்த பாடியோட மாஸ் வந்து நம்ம m1 அப்படின்னு எடுத்துக்கலாம். Okay, so we are assuming a body of mass m1. இங்க வந்து m1 எடுத்துக்கிறோம். another object இங்க வந்து m2. we are assuming two objects. இங்க வந்து m1 எடுத்துக்கிறோம், இங்க வந்து m2 எடுத்துக்கிறோம். Okay, now let us assume this object is invisible. இது தெரியல, ஒரு ஸ்க்ரீன் போட்டோங்க. ஓகே, இது இன்விசிபிள், இது தெரியவே இல்லை, இது இருக்குங்கிறதே நமக்கு தெரியல. சப்போஸ் இஃப் திஸ் ஆப்ஜெக்ட் மூவ்ஸ்
டுவர்ட்ஸ் திஸ். இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் M2 வந்து மூவ் ஆகுது, இப்படி டுவர்ட்ஸ் லெஃப்ட் மூவ் ஆகுது. ஓகே, நம்ம என்ன செய்வோம், ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் தன்னால் மூவ் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வச்சிருக்க, இல்லை இங்கே ஏதோ ஒன்று வச்சுட்டு போயிருக்க, வச்சுட்டு போன ஆப்ஜெக்ட் தன்னால் மூவ் ஆகுது. ஐயோ உள்ளுக்குள்ளே என்னமோ இருக்குது, பேய் பிசாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓகே பேரண்ட்ஸ் வந்து கூப்பிடுவோம். அம்மா இங்கே வச்சிருந்தேன் டேபிள் மேலே இந்த ஆப்ஜெக்ட் வச்சுருந்தேன், இந்த ஆப்ஜெக்ட் தன்னால் மூவ் ஆகுதுமா, என்ன ரீசன்னே தெரியல அப்படின்னு பேரண்ட்ஸ் கூப்பிடுவோம். சரியா? ஓகே, அப்போ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுக்கு. அப்போ என்ன காரணம் இருக்கு, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு இன்விசிபிள் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, பேய் பிசாசெல்லாம் கிடையாது, இங்கே வந்து நமக்கு ஒரு இன்விசிபிள் ஃபீல்டு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது நம்மளால பார்க்க முடியாது, நம்மளால ஃபீலும் பண்ண முடியாது. இங்கே இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியாது, இங்கே அந்த ஃபீல்டு இருக்குங்கிறத ஃபீல் பண்ணவும் முடியாது. ஸோ ஒரு இன்விசிபிள் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த இன்விசிபிள் ஃபீல்டு எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னு நம்ம தேடினோம்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல இருக்கும். இப்போ ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஃபீல்டு தான் இது. ஓகே, இப்போ M1ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபீல்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நீ வச்சிருக்க, இப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டு வைக்கிறீங்கன்னா தன்னால் அதை சுற்றி என்னாகும், நமக்கு வந்து ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆகிடும், தன்னாலவே கிரியேட் ஆகிடும். அப்போ ஏன் மேம் இந்த ஆப்ஜெக்டை சுற்றி கிரியேட் ஆகலை அப்படின்னு நீ கேட்கலாம் இல்லை. ஸோ இப்போ M1 ஏற்கனவே M2 இருக்குது, M2வை சுற்றி ஏன் கிரியேட் ஆகலை, ஏன் M1னை சுற்றி கிரியேட் ஆகுது அப்படின்னு வந்து நீ வந்து கேட்கலாம், கொஸ்டின் கேட்கலாம் இல்லை. ஸோ M2வை சுற்றியும் ஆக்சுவலாக கிரியேட் ஆகும். ஆனால் நம்ம என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா நம்ம இந்த M1 ப்ரொடியூஸ் பண்ண ஃபீல்டு இருக்கா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். M1னை சுற்றி ஃபீல்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண போகிறோம். அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம M2ங்கிற மாஸை கொண்டு வரோம். அப்போ இந்த M2ங்கிற மாஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கணும். ஓகே, பாயிண்ட் மாஸாக இருக்கணும் அந்த M2ங்கிறது. அந்த மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபீல்டு நெக்லிஜிபிளாக இருக்கணும். ஓகே, அந்த மாஸ் வந்து ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்கணும். இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபீல்டு, இது ஃபீல்டே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னே வச்சுக்கலாமே. ஓகே, ரொம்ப நெக்லிஜிபிள் ஃபீல்டு. ஓகே, இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபீல்டு வந்து நெக்லிஜிபிள். ஓகே, ஒமிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதோட மாஸ் வந்து பாயிண்ட் மாஸாக இருக்கணும். அப்போ இந்த மாஸ் எப்படிப்பட்ட மாஸாக இருக்கணும், நமக்கு பாயிண்ட் மாஸாக இருக்கணும். ஓகே, இந்த மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபீல்டு வந்து நெக்லிஜிபிளாக இருக்கணும், அதனால ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். சரியா? அப்போ எதனால ஃபீல்டு கிரியேட் ஆயிருக்கு, இந்த இன்விசிபிள் மாஸ். ஓகே, திரைக்கு பின்னாடி மறைஞ்சிட்டு இருக்க இந்த M1 மாஸ் அதுதான் என்ன பண்ணிருக்கு, நமக்கு ஃபீல்டை கிரியேட் பண்ணிருக்கு. உடனே என்ன பண்ணுது, இந்த ஃபீல்டில், இந்த இன்விசிபிள் ஃபீல்டில் இந்த மாஸை வச்சினா என்ன பண்ணுவோம், இந்த மாஸ் வந்து இந்த மாஸை நோக்கி மூவ் ஆகும். ஓகே, ஸோ M1ங்கிற மாஸ் M2ங்கிற மாஸை அட்ராக்ட் பண்ணும். Okay, so force exerted on mass M2. So the gravitational force, okay, on a particle of mass M2 due to the particle of mass M1. Okay, gravitational force on a particle of mass M2. இது மேல exert பண்ணுது எது, M1. M1 வந்து M2 மேல ஒரு force exert பண்ணுது. Gravitational force exerted on a mass M2. எதனால, due to mass M1. Okay, so M1 வந்து M2 மேல exert பண்ணுது. ஆனா M2 M1 மேல எக்ஸிட் பண்ணல. ஏனா அந்த மாஸ் வந்து நம்ம என்ன எடுத்துறோம், பாயிண்ட் மாஸ்னு எடுத்துறோம் அந்த மாஸ். ஓகே, அது ப்ரொடியூஸ் பண்ற ஃபீல்ட் நெக்லிஜிபிள்னு எடுத்துறோம். சரியா? ஓகே, சோ இந்த ஃபீல்ட் வந்து இது வந்து நெக்லிஜிபிள் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. சோ அப்ப இங்க இருக்கிற ஃபீல்ட் வந்து M1 ஆல மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன ஆகுது, the mass M2 is attracted by M1. ஓகே, ஸோ இந்த மாஸ் தான் இந்த இன்விசிபிள் ஃபீல்டை கிரியேட் பண்ணுறதுனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோர்ஸ் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாஸை. ஓகே, ஸோ த மாஸ் M1 is creating the field. அதனால we say this mass as a source mass. இந்த மாஸை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இந்த ஃபீல்டு கிரியேட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாஸ் வச்சுருக்கோம். ஓகே, இங்கே ஃபீல்டு இருந்தால் இந்த மாஸ் வந்து இதை நோக்கி மூவ் ஆகும், இங்கே ஃபீல்டு இல்லைன்னா இந்த மாஸ் வந்து இதை நோக்கி மூவ் ஆகாது. அப்போ இந்த இடத்துல ஃபீல்டு இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அது இன்விசிபிள், நம்ம கண்ணுக்கு தெரியாது பார்த்தா. ஸோ டெஸ்ட் பண்ணணும், ஃபீல்டு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாஸை நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த மாஸ் பேர் டெஸ்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெஸ்ட் மாஸ் எப்படிப்பட்ட மாஸாக இருக்கணும், டெஸ்ட் மாஸ் should be so small. Okay, it should be like a point mass. Test mass எப்படிப்பட்ட மாஸா இருக்கணும், பாயிண்ட் மாஸா இருக்கணும். இந்த மாஸ் வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு ஸ்ட்ரெங்த்தை ஆல்டர் பண்ணக்கூடாது.
ஓகே. ஸோ இது அது அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து ஒரு ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, அதனால இந்த ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து சேஞ்ச் ஆகக்கூடாது. சோர்ஸ் மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து சேஞ்ச் ஆகக்கூடாது இந்த மாஸ்னால. அப்போ எப்படிப்பட்ட மாஸாக இருக்கணும்? இது பாயிண்ட் மாஸ். திஸ் ஷுட் நாட் ஆல்டர். ஆல்டர்னா சேஞ்ச் த ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் பை சோர்ஸ் மாஸ். அப்போ நமக்கு 2 மாஸ் இருக்கு. ஒன்று சோர்ஸ் மாஸ். அந்த சோர்ஸ் மாஸ் தான் என்ன பண்ணும்? நமக்கு ஃபீல்டை கிரியேட் பண்ணும். ஓகே, அந்த ஃபீல்டு கிரியேட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? டெஸ்ட் மாஸை அந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வரோம். அந்த டெஸ்ட் மாஸை கொண்டு வந்தால் எப்படி இருந்தால் ஃபீல்டு கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம்? அந்த டெஸ்ட் மாஸ் சோர்ஸ் மாஸை நோக்கி மூவ் ஆனா, அது மேலே ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆனா, ஓகே, என்ன செய்கிறோம்? நம்ம ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ த டெஸ்ட் மாஸ் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி சோர்ஸ் மாஸ். அப்போ அதை நோக்கி மூவ் ஆனா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபீல்டு கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது மூவ் ஆகலைன்னா அந்த இடத்துல ஃபீல்டு வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம். Yes, are you all clear? So, force exerted on mass M2 due to mass M1. Force exerted on M2 due to mass M1 equal to F21. Force on second mass F2 due to 1. அப்ப F21 vector equal to minus G into, what's the formula? G M1 M2 by R square இதான் formula. So, அப்போ G into M1 M2 by R square into R cap. இது வந்து வெக்டார் நோட்டேஷன். So, F21 வெக்டார் எப்படி வெக்டாரில் எழுதிக்கலாம்? F21 வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் சைன் போட்டுக்கணும். ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவே கிடையாது, அட்ராக்டிவ் தான். சரியா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வில் பி ஆல்வேஸ் அட்ராக்டிவ். ஸோ அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் தீஸ் டூ மாசஸ், அதனால நெகட்டிவ் சிம்பிள் இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். ஸோ F21 ஃபோர்ஸ் ஆன் செகண்ட் மாஸ் டியூ டு ஃபர்ஸ்ட் மாஸ் F21 வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் G M1 M2 by R square into R cap. Okay, so this is the gravitational force existing between the two masses. Yes, are you all clear? Okay, now so what is R vector here? எல்லாரும் புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். இப்போ R vector அப்படிங்கிறது யூனிட் வெக்டார். எங்கே இருந்து எங்கே ஆக்ட் பண்ணுது? M1ல இருந்து M2க்கு. ஸோ M1ல இருந்து M2க்கு R vector வந்து ஆக்ட் ஆகும். இந்த டைரக்ஷனில் R vector இருக்கும். So R vector is the unit vector acting from M1 to M2, and this, okay, R vector will be along the line joining the two masses, along the line joining the masses. So M1 M2 ஐயும் join பண்ற லைன்ல along the line joining the two masses ல R vector வந்து இருக்கும். So R vector is the unit vector, okay, which is acting from M1 to M2 along the line joining the two masses. Okay, so this is the force exerted on the second mass due to the first mass. அப்படி நம்ம சொல்லலாம். Are you clear? So this is called gravitational force exerted on 2 by 1. Okay, yes. Okay, now so the force gravitational field அல்லது gravitational field intensity அதை எப்படி மெஷர் பண்றது? Gravitational field intensity is otherwise called as gravitational field. Simply we call it as gravitational field. Gravitational field intensity we call it as generally gravitational field. Okay, field intensity எப்படி சொல்லலாம்? ஃபீல்டுனே சொல்லலாம், gravitational fieldனே சொல்லலாம். So gravitational field at a point. Gravitational field intensity represented by the letter E1 vector. Gravitational field intensity is represented by the letter E1 vector, okay, which is equal to, okay, gravitational field at a point, which is the, okay, so at a distance r from M1, okay, is defined as, okay, இந்த இடத்துல M1 இருக்கு, இந்த இடத்துல M2 மாஸ் இருக்கு. ஸோ M1க்கும் M2க்கும் நடுவில் rங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ gravitational field at a point, இங்கே தான் பாயிண்ட் இருக்கு, at a point, okay, P at a distance r from M1. Gravitational field at a point P என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு? rங்கிற டிஸ்டன்ஸ்ல. எதுல இருந்து? M1ல இருந்து. ஸோ Pங்கிற பாயிண்ட்ல என்ன gravitational field intensity? So gravitational field intensity is otherwise called as gravitational field at a point, okay, at a distance r from M1 is defined as force experienced by unit mass kept at that point. Force experienced by unit mass, okay. So இந்த இடத்துல M2ங்கிறது யூனிட் மாஸ். ஆக்சுவலா யூனிட் மாஸ்னா என்னது? இதோட வேல்யூ வந்து 1 kg ன்னு அர்த்தம்.
m2 வந்து 1 kg இருக்கணும். ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை இதுதானே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, ஏன்னா இதான் டெஸ்ட் மாஸ், இதான் சோர்ஸ் மாஸ், இது வந்து ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது கிராவிடேஷனல் ஃபீல்டை. இந்த ஃபீல்டில் m2-வை வச்சினா m2 வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், சரியா? ஸோ ஃபோர்ஸஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை m2. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும், 1 kg, யூனிட் மாஸாக இருக்கணும். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை யூனிட் மாஸ், okay, gravitational force experienced by unit mass placed at that point. So gravitational field intensity or gravitational field at a point is defined as, what's the definition? Force experienced by unit mass kept at that point. இந்த இடத்துல வச்சிருக்கேன், okay? So force experienced by unit mass kept at that point, that is the gravitational field. Okay, இதானது இப்போ F21 vector by m2, இதுதான் என்னது gravitational field E vector. Yes, are you all clear? So gravitational field intensity or gravitational field at a point is defined as the force experienced by unit mass kept at that point. Is clear? So force by mass is called gravitational field intensity E vector. Yes, are you all clear? Okay, so this is the definition. So important definition this is. So you must remember. So definitely you must, okay, so learn this question, okay, and then till this. So this is the formula. Yes, are you all clear? So gravitational field intensity or gravitational field at a point is the force experienced by the unit mass kept at that point. Yes, clear? Now what is E1 vector? E1 vector equal to F21 vector divided by m2. Okay? Now, so F21 vector equal to F21 vector ஏற்கனவே calculate பண்ணி வச்சிருக்கோம். என்ன F21 vector? F21 vector is minus G m1 m2 by r square into r cap னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். Okay, அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோ F21 vector. So F21 vector is G m1 m2 by r square. இதை நம்ம என்ன செய்யறோம், m2 ஆல டிவைட் பண்ணா நமக்கு ஃபீல்டு கிடைச்சிரும். அப்ப gravitational field that is taken as E1 vector equal to F21 vector by m2. இதான் வந்து ஃபார்முலா. F21 vector ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, G m1 m2 by r square into m2. Okay, so m2 divide பண்ண m2 ஆல டிவைட் பண்ணிக்கோ by m2. அப்ப m2 என்னவாயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிரும், gravitational field intensity E1 வெக்டாரோட ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருது. So அப்ப gravitational field intensity E1 vector equal to minus G m1 by r square. Okay, so இதானது gravitational field intensity ஓட ஃபார்முலா into r cap. Okay, so vector notation போட்டா கட்டாயம் r cap இருக்கணும். So into r cap. So this is the gravitational field intensity. இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னா இந்த ஈக்குவேஷன் அவ்வளோ மீனிங்கை நமக்கு கன்வே பண்ணுது. என்ன சொல்லுது இந்த ஈக்குவேஷன் அப்படின்னா, இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து மாஸ் m1 மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இந்த இடத்துல m2வே இல்லை பாரு இந்த ஈக்குவேஷன்ல. ஓகே, கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டியில m2ங்கிற மாஸே இல்லை. ஓகே, அப்ப this is depending only on m1, it does not depend on m2 அப்படிங்கறத சொல்லுது. So what is m1? m1 is called source mass, m2 is test mass. source mass தான் கிராவிடேஷனல் ஃபீல்டையே நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது இல்ல. அப்ப கிராவிடேஷனல் ஃபீல்டு எது ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதுதானே டிபெண்ட் பண்ணி இருக்கும் ஃபீல்டு. ஓகே, ஸோ டெஸ்ட் மாஸ் வந்து ஃபீல்டு இருக்கா இல்லையான்னு ஜஸ்ட் டெஸ்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகே, அது வந்து ஃபீல்டு கிரியேட் பண்றதுக்கு அது காரணமே கிடையாது டெஸ்ட் மாஸ். இப்போ சோர்ஸ் மாஸ் தான் என்ன பண்ணுது, கிராவிடேஷனல் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. அப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு E1 வெக்டார் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த சோர்ஸ் மாஸ் m1 அண்ட் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெஸ்ட் மாஸ் m2. ஓகே, அப்புறம் இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், இட்ஸ் a வெக்டார் குவான்டிட்டி. கிராவிடேஷனல் ஃபீல்டு இஸ் a வெக்டார் குவான்டிட்டி. இதுக்கு டைரக்ஷன் இருக்கு. ஓகே, இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா ஆர் வெக்டாரோட டைரக்ஷன்ல இருக்கும், ஆர் கேப்போட டைரக்ஷன்ல இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த மாஸ். கிராவிடேஷனல் ஃபீல்டு வில் பி ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் த சோர்ஸ் மாஸ் m1 நோக்கி தான் இருக்கும். இந்த கிராவிடேஷனல் ஃபீல்டோட ஓகே டைரக்ஷன் எதை நோக்கி இருக்கும்னா m1 நோக்கி தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் தி மாஸ் m1. ஓகே, m2 நோக்கி இருக்காது, m2ங்கிறது டெஸ்ட் மாஸ். ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன நமக்கு கன்வே பண்ணுதுன்னு பாரு. ஒன்று, ஃபீல்டு வந்து E1 எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, m1 டிபெண்ட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது, இதோட டைரக்ஷன் எதில் இருக்கும், m1 நோக்கி இருக்கும், டுவர்ட்ஸ் m1 இருக்கும்.
Okay, so this is a vector quantity. Gravitational field பத்தி என்ன சொல்லலாம்? Gravitational field first definition சொல்லு. It is the force experienced by unit mass. Okay, kept at that point. Okay, first definition. So formula என்னது? E1 vector equal to F21 vector divided by M2. இதா formula. Okay, this is a vector quantity. இந்த E1 vector எதை depend பண்ணி இருக்கு? Depends only on source mass and not depending on test mass. Okay, அடுத்து E1 ஓட direction எப்படி இருக்கும்? It will be along, that is towards M1. Okay, okay, towards M1 ஆ இருக்கும் அது. சரியா? So E1 ஓட direction வந்து towards M1 ஆ இருக்கும் always. Yes, are you all clear? Okay, now yes, now so E1 is a vector quantity and that always point towards the mass M1 and it is independent of mass M2. Okay, and then so M2 is taken to be a unit magnitude. ஏற்கனவே சொல்லியாச்சு, அது unit test mass ன்னு சொல்லியாச்சு. Its value is unity அப்படி நம்ம சொல்லியாச்சு. Yes, are you all clear? So this is the gravitational force. Okay, now gravitational force final formula ஆனது gravitational field is equal to G M1 by R square into R cap. So this is the gravitational field formula. So with the negative sign actually, okay, G M1 by R square into R cap. So E depends only on M1 and E along the direction of M1, that is towards M1. Yes, so now this is gravitational field. Are you all clear? Okay, then so இப்போ let us consider a mass M. ஒரு big mass M எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாஸ் ஓகே இன்னொரு மாஸ் ஸ்மால் m எடுத்துக்கலாம். அந்த மாஸுக்கு இந்த மாஸ்க்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம், ஸ்மால் ஆர்னு வச்சுக்கலாம். இந்த மாஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோர்ஸ் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இது வந்து சோர்ஸ் மாஸ். ஓகே, இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெஸ்ட் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஃபார்முலா? F is equal to m into E vector. F vector equal to m into E vector. இதுதான் force. Okay, so force experienced by the test mass will be equal to F is equal to m into E vector. இதானது force experienced by test mass. Okay, இப்போ F is equal to ma அப்படிங்கிற நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லை? F is equal to ma, அதை நான் mg ன்னு எழுதிக்கிறேன், magnitude of the force. F is equal to mg, இங்கே F is equal to me. ஓகே, இப்போ இதையும் மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் எடுத்துக்கலாம். F is equal to me ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இது வெக்டார் நோட்டேஷன். ஸோ F is equal to me ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து F is equal to me, இது F is equal to mg. நான் இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். F is equal to me-ஐயும் F is equal to mg-ஐயும் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்படி ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ அப்போ me ஈக்குவல் டு mg அப்படின்னு கிடைக்குமா? இங்கே mm கேன்சல் ஆகிடுமா? அப்போ E ஈக்குவல் டு g அப்படின்னு கிடைக்குதா? ஈங்கிறது என்னது? கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஜிங்கிறது என்னது? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ E gravitational field is numerically equal to எதுக்கு ஈக்குவல்? acceleration due to gravity. ஞாபகம் வச்சுக்கோ, no other field is equal to acceleration due to gravity. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ ஓகே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவல் கிடையாது. ஒரே ஒரு ஃபீல்டு எது மட்டும்தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவல்? கிராவிடேஷனல் ஃபீல்டு மட்டும்தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கு ஈக்குவல் மேக்னிடியூட் வைஸ் அது. ஓகே, ஸோ E ஈக்குவல் டு G. So magnitude of the gravitational field is equal to magnitude of acceleration due to gravity. அப்ப E யோட யூனிட்டை நம்ம மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஏன்னா E is equal to G. Gங்கிறது acceleration due to gravity. அப்ப G யோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்ப E யோட யூனிட்டையும் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நம்ம சொல்லலாம். Are you clear? So only the gravitational field is equal to acceleration due to gravity. You must keep it in mind. Very important point this is. Okay, so the electrostatic force is not equal to field is not equal to G. Magnetic field is not equal to G. Only gravitational field is not equal to G. Adu magnitude. Yes. Okay. Yes. Are you all clear? Okay. So these two fields are equal. Gravitational field and that is acceleration due to gravity are equal. Okay, so now A is equal to E. So acceleration due to gravity A is equal to gravitational field E. And G எடுத்துனே A எடுத்துன்றிருக்காங்க. So A equal to E, ரெண்டும் equal. So in other words, equation ma vector and equal to me vector implies that so gravitational field at a point, okay, at a point is equivalent to the acceleration experienced by the particle. Gravitational field is equivalent to the acceleration
acceleration experienced by the particle. So you must keep this in mind. Okay, very important this is. Okay, now so but it is noted that A and E are, okay, so A and E are separate physical quantity. A யும் E யும் ஒண்ணு கிடையாது. Aங்கிறது acceleration due to gravity, E வந்து electric gravitational field, ரெண்டு வந்து equal கிடையாது. எதுல equal? magnitude wise equal. இது வந்து 5 அதுவும் 5 இருக்கும். Okay, unit equal இருக்கும். Okay, so direction, magnitude and direction, they are equal, they are same in magnitude and direction. Okay, so the gravitational field is a property of the source, but acceleration is effect. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, gravitational field is the property of the source mass பொறுத்து இருக்கும். Gravitational field depends on source mass m1. ஆனா A, acceleration due to gravity, depends on, it is a effect. Okay, effect experienced by the test mass experience பண்ற effect இது. Okay, so அந்த test mass வந்து source mass நோக்கி மூவ் ஆகுது, அந்த effect இது. So A யும் E யும் magnitude equal, direction equal, but okay, E is the, okay, property of the source mass, but A is the effect experienced by the test mass. Okay, so okay, that is unit mass. Test mass unit mass தான எடுத்துட்டு இருக்கோம், which is placed in the gravitational field. புரியுதா? A யும் E யும் ஈக்குவல்னா எல்லா இடத்துலயும் ஈக்குவல் கிடையாது. Yes, hope you all understood. Okay, so let us have the next session soon. Yes, thank you children, bye.